அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்பதே ஆமென். நம்ம ஒரு விஷயம் இந்த நாளுடைய பிரசங்கத்திற்காக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். நாளுடைய பிரசங்கத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடும். நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலிருந்து, இந்த வசனத்திலிருந்து தேவன் தாமே எங்களோடு கூட இடைபெற்று பேச வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். இந்த வார்த்தை உடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்யட்டும். இந்த வார்த்தை எங்களை ஆற்றட்டும், தேற்றட்டும். உங்களுடைய குறைவுகளை எங்களுக்கு உணர்த்தி அதிலிருந்து மனம் திரும்பவும் எங்களுக்கு உதவி செய்யட்டுமாக நாங்கள் கேட்கிறோம். அப்படியாக இந்த பிரசங்க நேரத்தை ஆசீர்வதியும். எந்த விதத்திலேயும் உடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடிக்கு எங்களுடைய பாவம் தடையாராதபடி எங்கள் மேலும் இரக்கமாக இருந்து எங்களை நீ நடத்த வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த கரம் கூட இருந்து நடத்தட்டும். இந்த ஜெபத்தை என்னுடைய மீட்பரும் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நாம் வாசிக்க கேட்டோம் இந்த கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தையை நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? கர்த்தருடைய நாள் மாலை ஆராதனையில நாம் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை தொடர் வேத போதனையாக நாம் தொடர்ந்து அதை கேட்டு அந்த நிருபத்தையே நாம் முடித்திருக்கிறோம். இருந்த போதிலும் அதோடு முடிவடைகிறதா அப்படின்னு கேட்டா இல்லை. அநேக சத்தியங்களை அதிலிருந்து நாம் பார்க்க முடியும். எத்தனையோ சத்தியங்கள் அதுக்குள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படி இந்த நாள்ல கூட பவுல் சொன்ன வார்த்தை 6ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல பவுல் சொன்ன வார்த்தையை மையமாக கொண்டு இந்த நாள்ல நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறோம். இங்க பவுல் சொல்றாரு, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன் என்று சொல்லி சொல்றார். இந்த கலாத்திய நிருபம் பவுலுடைய முதல் மிஷனரி பிரயாணத்தின் போது பவுல் அங்கு சென்று கடவுளுடைய வார்த்தையை சொல்லி மெய்யான சுவிசேஷத்தை சொல்லி அங்க ரசிக்கப்பட்டவர்களால் ஏற்படுத்தப்பட்டதுதான் அந்த கலாத்திய சபை என்று சொல்லி பார்க்கணும். பின்னாட்கள்ல யூத மதவாதிகள் பக்க வழியாக வந்து அவர்களை குழப்பி ரட்சிப்புக்கு கிறிஸ்து மாத்திரம் அல்ல சுய கிரியைகளும் தேவை என்று சொல்லி அவர்களை குழப்பி நீங்கள் சடங்காச்சாரங்களை செய்ய வேண்டும், விருத்த சேதனம் செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் சொல்லி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினதையும் அந்த குழப்பத்தை அடைந்த அந்த மனிதர்கள் அந்த விதமான காரியங்கள்ல ஈடுபடுவதற்கும் துணிந்திருக்கிறத பார்க்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கலாத்திய நிருபத்தை அவர்களுக்கு எழுதுகிறத நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்படி சொல்லும் போதுதான் இந்த வார்த்தைய பவுல் பயன்படுத்துகிறார். நீங்களெல்லாம் சுயக்கிரிகையை நாடி போக ஆரம்பிச்சிருக்கிறீங்க இல்லைங்களா? சுயக்கிரிகையை நம்ப ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஆவியில ஆரம்பம்னு நீங்க மாமிசத்துல முடிவு பெற போகிறீர்களோ அப்படின்னு சொல்லி பவுல் கேட்கிறார். சொல்லி அப்படி பேசிக்கொண்டு வருகிற பவுல், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக என்று சொல்லி சொல்றார். எனக்கு மேன்மை எல்லாம் கர்த்தருடைய சிலுவை தான். அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாகத்தான் எனக்கு மீட்பு, வேற எதின் மூலமாகவும் மீட்பு இல்லை அப்படிங்கிறத பவுல் ஆழமாக உறுதியாக சொல்றத பார்க்கிறார். அதைத்தான் அவர்களுக்கும் சொல்லி அவர்கள் விசுவாசித்திருந்தார்கள். இப்போ ஒரு குழப்பமான சூழ்நிலைகள்ல அவங்க இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்டுக்கிறோம், கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து நாம என்ன நினைக்கிறோம், அதை குறித்து நாம் என்ன உணர்கிறோம் இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம கேள்வியா கேட்டு பார்க்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? நம்ம சபையின் ஆராதனையில தொடர்ந்து கலந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கலாம் இல்லைங்களா? நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கலாம். நாம் நம்மை கிறிஸ்துவர்களாக அழைத்து கொள்ளலாம். இருந்த போதும் நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து
அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை நம்ம கேட்டு பார்க்க வேண்டியது அவசியம். அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த உலகத்துல வாழ்ந்த கிறிஸ்தவர்களிலேயே மிகச் சிறந்தவராகிய ஒரு மனிதர் இந்த சிலுவையை குறித்து என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவர் யாரு? அவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அவருக்கு இந்த கிறிஸ்துவின் சிலுவை குறித்த என்ன விதமான சிந்தனைகள் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதின் மூலமாக அவர் என்ன சொல்ல வரார் நமக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்டு, அதாவது தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஆத்தும ரட்சிப்பை பெறுவதற்கு இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை தவிர்த்து வேறு எதையும் தான் நம்பல அப்படிங்கிறத இங்க உறுதியாக நமக்கு சொல்றார். அதை தவிர இயேசு கிறிஸ்துடைய சிலுவை பலி, அதை தவிர நான் வேற எதையும் நம்பவில்லை அப்படிங்கிறதுல உறுதியாக இங்க பதிவு பண்றார். அதுதான் என்னுடைய மேன்மை, அதுதான் என்னுடைய பெருமை என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அவருடைய கருத்தின்படி பார்த்தா ரட்சிப்பு அடையறதுக்கு மற்றவங்க எதை வேணாலும் நம்பட்டும் இல்லைங்களா? அதாவது பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் பெறுவதற்கு மற்றவர்கள் வேறுமானால் எதையாவது நம்பட்டும். ஆனா நான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை தவிர்த்து வேறு எதையும் நம்பவோ, எதையும் சார்ந்திருக்கவோ, எதை குறித்தும் பெருமை பாராட்டவோ மாட்டேன் என்று சொல்லி பவுல் சொல்றார். நான் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை மாத்திரமே நம்புகிறேன், வேற எதின் மூலமாகவும் ரட்சிப்பு வராது என்று சொல்லி அவர் சொல்றார். இது ஒரு ஆழமான சத்தியம். ஏன் அப்படின்னா, கிறிஸ்துவின் சிலுவை குறித்ததான அறிவு நமக்கு சரியாக இல்லை என்று சொன்னால் நாம நிரந்தரமாக அழிந்து போவோம் என்பதை மறந்துடக்கூடாது இல்லைங்களா? சிலுவையை பற்றினதான காரியத்தை குறித்து ஒரு மனிதனுக்கு தெளிவான அறிவு இல்லை என்று சொன்னால் அவன் நிரந்தரமாக அழிந்து போவான். உதாரணத்துக்கு நியாய தீர்ப்பு நாள்ல ஒரு கேள்விய 2 காரியம் இருக்குது இல்லைங்களா? ஒரு கேள்வி என்னன்னா, மோட்சமா நரகமா, அதாவது பரலோகமா நரகமா? கேள்வி நியாய தீர்ப்பு நாள். சந்தோஷமா வருத்தமா இல்லைங்களா? ஜீவனா மரணமா, ஆசீர்வாதமா சாபமா? இது எல்லாத்துக்குமான விடை எங்க இருக்குதுன்னா, கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த காரியத்துலதான் இருக்கு. இந்த கேள்விக்கு, இந்த 2 கேள்விகளையும் ரெண்டா அந்த கேள்வி இருக்கு பாருங்க, அதுக்கெல்லாம் பதில் நாம் கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்து என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம், அதன் அடிப்படையில தான் அது அமையும். பவுல் இங்க சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக அப்படின்னு சொல்றாரு. சிலுவைன்னு அவர் எதை சொல்றாரு? ஒரு சிலுவை கிராஸா? இல்ல, சிலுவையில மரித்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பேசுகிறார். அதன் மூலமாகத்தான் எனக்கு மீட்பு உண்டாயிருக்கு அப்படிங்கிறத சொல்றார். இன்னைக்கு இந்த பகுதியிலிருந்து ஒரு சில காரியத்தை உங்களுக்கு நான் காட்ட போறேன். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் நான் சிலுவை குறித்து மட்டும்தான் மேன்மை பாராட்டுவேன்னு சொல்றார், வேற எதை குறித்தும் தான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லி சொல்றார். பவுல் அப்போஸ்தலருக்கு பல காரியங்கள் இருந்தது இல்லைங்களா? அதை குறித்தெல்லாம் அவர் மேன்மை பாராட்டவே இல்லை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது இல்லைங்களா? பவுல் எதை குறித்தெல்லாம் மேன்மை பாராட்டவில்லை, அவருக்கு இருந்த காரியங்கள்ல எதை குறித்தெல்லாம் பவுல் மேன்மை பாராட்டவில்லை அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு 5 காரியங்களாக நான் சொல்லி பின்பதாக நாம் சில நடைமுறை பயன்பாடுகளை எடுத்துக்கொண்டு நம்ம இந்த செய்தியை முடிக்கலாம். இதையெல்லாம் நமக்கு முன்பாக வைத்து நாம் நோக்கி பார்க்க வேண்டும், நம்ம என்ன நிலையில இருக்கோம் அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்கணும். பவுல் அப்போஸ்தலனுக்கு மேன்மை பாராட்டுறதுக்கு அநேக காரியம் இருந்தது. அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு பலர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தங்களை குறித்தெல்லாம் பேசுறாங்க பாருங்க, நான் அதை செய்தேன், இதை செய்தேன், அப்படி செய்தேன், இப்படி செய்தேன் என்று சொல்லி எல்லாம் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிற இன்றைக்கு இருக்கிற மனிதர்களை விட
அதிகமாக மேன்மை பாராட்டக்கூடிய அத்தனை அம்சங்கள் பவுலிடத்துல இருந்தது இல்லைங்களா? அவ்வளவு காரியங்கள் பவுலுக்கு இருந்தது. ஆனாலும் அதை குறித்து ஒருபோதும் அவர் மேன்மை பாராட்டுவதற்கு துணியவில்லை என்று சொல்லி பார்க்க. அவருக்கு என்னெல்லாம் இருந்தது? ஒரு 5 காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். முதலாவது, பவுல் தன்னுடைய தேசிய சிறப்புரிமையை குறித்து ஒருபோதும் மேன்மை பாராட்டவில்லை என்று சொல்லி பார்க்க. பவுல் தன்னுடைய தேசிய சிறப்புரிமையை குறித்து ஒருபோதும் மேன்மை பாராட்டவில்லை என்று சொல்லி பார்க்க. தேசிய சிறப்புரிமை என்றால் என்ன? அவர் பிறந்த இடம், அவர் பிறந்த சந்ததி இல்லைங்களா, நாடு, இதையெல்லாம் நமக்கு காட்டுகிறது. பாருங்க, பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல பவுல் சொல்ற வார்த்தை பாருங்க. பிலிப்பியர் 3:5 பாருங்க. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவர், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன் என்று சொல்லி சொல்றார். பவுல் ஒரு பிறப்பால் ஒரு யூதன் என்று சொல்லி பார்க்க. அதாவது எபிரேயர்ல பிறந்த எபிரேயன். அதுல என்ன ஒரு மேன்மை என்று சொன்னா, கடவுள் அவர்களை தனித்துவமாக நடத்தி வந்ததை பார்க்கிறோம். வரலாற்றுல பழைய ஏற்பாடு முழுவதும் இந்த இஸ்ரவேலர்களை சுத்தியே அமைந்திருக்கிறத பார்க்கிறோம் இல்லைங்களா? அவர்களிடத்துல ஆசரிப்பு கூடாரம் கொடுக்கப்பட்டது, அவர்களிடத்துல வேதாகம் கொடுக்கப்பட்டது, எல்லாமே அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படியாக அந்த சந்ததியை தெரிந்து கொண்டு அவர்கள் வழியாக கிறிஸ்து வர வேண்டும் என்று தீர்மானித்திருந்ததின் அடிப்படையில அப்படி கடவுள் அவர்களை நடத்தியதை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த சந்ததியில ஒருத்தன் பிறந்தான் அப்படின்னு சொன்னா அது ஒரு மேன்மையான காரியம் இல்லைங்களா? புறஜாதியார்களுக்கு தேவனை பற்றி, யெகோவா தேவனை பற்றி எந்த அறிவும் இல்லை. ஆனா ஒரு யூதன் சிறு வயதிலிருந்தே கர்த்தரை குறித்ததான அறிவுல வளர்த்தப்படுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். 10 கட்டளைகள் இல்லைங்களா, நியாயப்பிரமாணத்துடைய காரியங்கள் அனைத்தையும் அவர்கள் தாய் தகப்பன்மார் போதித்து நடத்துவார் இல்லைங்களா? அவன் எருசலேம் ஆலயத்துக்கு போகிறான், பலிகளை செலுத்துகிறான் இல்லைங்களா? கடவுளோடு கூட இருக்கிற அந்த காரியங்களை எல்லாம் செய்து வளருகிறவனாக இருப்பான் இல்லைங்களா? அப்படி ஒரு காரியங்கள் இருந்தது. அதாவது மாமிசத்தின்படியாக இந்த காரியங்கள்லாம் அவர்களுக்கு கிடைத்தது. அவர்கள் கடவுளை ஆராதிக்க முடிந்தது, எல்லாம் இருந்தது இல்லைங்களா? இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, நாம நம்முடைய கைகளில் ஆண்டவர் தமிழ் பைபிள் கிடைப்பதற்கு கடவுள் உதவி செய்திருக்கிறார் இல்லைங்களா? ஆனா நம்ம வச்சிருக்கிற தமிழ் பைபிள் பரிசுத்த ஆவியானவர் நேரடியாக ஊதி அருளினது அல்ல இல்லைங்களா? அது மனிதன் கடவுள் தனக்கு கொடுத்த திறமையின் அடிப்படையில அவன் மூலமொழியிலிருந்து அதை மொழிபெயர்த்திருக்கிறான். நிச்சயமாக மொழிபெயர்ப்புகள்ல குறைகள் இருக்கும் இல்லைங்களா? மூலமொழியாகி எபிரேயம் கிரேக்கத்தை தவிர மற்ற மொழிகள் எல்லாம் சில குறைகள் இருக்கவே இருந்தாகும் இல்லைங்களா? அநேக குறைகளை நம்ம பார்க்க முடியுது இல்லைங்களா? ஆனா மூலமொழி அப்படி அல்ல. அது பரிசுத்த ஆவியினுடைய நேரடி கண்காணிப்பின் கீழாக பரிசுத்த மனிதர்களை கொண்டு எழுதப்பட்டது. அந்த பைபிள் இந்த யூதர்களிடத்துல தான் அருளப்பட்டிருந்தது. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அவங்க நேரடியா அவங்க மொழியில அதை பெற்று அனுபவித்தார். இப்படி அவருக்கு சிறப்புரிமை இருந்தது இல்லைங்களா? அப்ப எபிரேயர்ல பிறந்த எபிரேயர், அவர் காலத்துல அநேக யூதர்கள் சொன்ன மாதிரி அவரும் சொல்லியிருக்க முடியும். என்ன சொல்ல முடியும்? ஆபிரகாம் எங்களுடைய தகப்பன் என்று சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களே சொன்னாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி உரிமையோட ஆபிரகாம் எங்களுடைய முற்பிதாக்கள், நாங்கள் ஆபிரகாமினுடைய சந்ததின்னு சொல்றதுக்கு அவருக்கு அந்த சிறப்பு உரிமை இல்லைங்களா? அந்த சுதந்திரம் சொல்றாங்க இல்லையா, அந்த சந்ததியில பிறந்தது. இந்த உலகத்துல எப்படி சாதாரணமா ஒரு ராஜ வம்சத்துல பிறந்தாலே நாங்க வந்து ராஜ வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவருக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு உரிமை இருந்தது. அவர் சொல்லலாம், நான் மற்ற புறஜாதியில் போன்றவன் அல்ல, தேவனுக்கு நாங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள்ல ஒருவன், நான் தேவனுக்கு பிரியமானவர்கள்ல ஒருவன், என்னுடைய விருத்த சேதனத்தின் மூலமாக நான் தேவனோடு உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லலாம். ஏன்னா விருத்த சேதனம் அவர்களிடத்துல கொடுக்கப்பட்டிருந்தது. தேவனை குறித்த அறிவை பெற்றிராத புறஜாதி மக்களை விட நான் மிகவும் சிறந்தவன் அப்படியெல்லாம் பவுல் சொல்லி இருக்கலாம். புறஜாதிக்கு தெரியாது, ஆனா இவன் சிறு வயதிலிருந்து அதையெல்லாம்
அந்த மனிதன் கற்க முடியும். ஒரு யூதனாக பிறந்த மனிதன் இதெல்லாம் அவர்னால சொல்ல முடியும். ஆனா அவர் அப்படி ஒரு நாளும் சொல்லவில்லை என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா. இந்த விதமா அவர் ஒருபோதும் மேன்மை பாராட்டல. அவருக்கு அவ்வளவு சிறப்புரிமை இருந்தது, தேசிய சிறப்புரிமை இருந்தது. அவர் கமாலியன் பாதத்து அருகே கற்று தேர்ந்தவர் இல்லைங்களா. அப்படி இருந்தும் அவர் அந்த சிறப்பு உரிமைகளை குறித்து மேன்மை பாராட்டவில்லை. அந்த சிறப்பு உரிமைகளின் மூலமாக எனக்கு ஏதாவது ஒரு விதத்துல அது ரட்சிப்பை கொண்டு வரும் என்று சொல்லியும் பவுல் நினைக்கவில்லை. நான் யூதனாக பிறந்ததினால் எனக்கு ரட்சிப்பு கிடைத்துவிடும் என்றோ, விருத்த சேதனத்தை செய்து கொண்டதினால் ஏதோ எனக்கு ரட்சிப்பு வந்துவிடும் என்றோ, அல்லது நான் ஆபிரகாம் சந்ததியில பெஞ்சமின் கோத்திரத்துல நான் வந்ததுனால எனக்கு ரட்சிப்பு கிடைத்து விடுமோ, அது கொஞ்சம் உதவும் என்று சொல்லி கூட பவுல் நினைக்கவில்லை. அதனாலதான் பவுல் அதை குறித்து மேன்மை பாராட்டவில்லை. அதனாலதான் பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. வேற ஒன்றை குறிச்சும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். பவுல் எவ்வளவு சிறப்பு மிக்க மனிதர் பாருங்க. இந்த காலத்துல சொல்லிக்கிற மனிதர்கள் இல்லைங்களா, நினைச்சு பார்க்கணும் நம்ம எதை மேன்மைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு பார்க்கணும். அடுத்து 2வது, பவுல் தன்னுடைய ஊழியத்தை குறித்து ஒருபோதும் மேன்மை பாராட்டவில்லை என்று சொல்லி பார்க்கணும். பவுல் செய்த ஊழியத்தை குறித்து அவர் ஒருபோதும் மேன்மை பாராட்டவில்லை. அவரை போல தேவனுக்காக கடினமாக யாரும் உழைத்ததாக நாம் பார்க்க முடியாது. அநேகர் உழைத்திருந்தாலும் அந்த அளவுக்கு கடினமாக பவுல் கர்த்தருக்காக உழைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம், ஊழியம் செய்திருக்கிறார். பாருங்க, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 to 28 முடிய பாருங்க. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லெறியுண்டேன். 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளர்களால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும், வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது என்று சொல்லி சொல்றார். பவுல் தன்னுடைய ஊழியத்தை குறித்து ஒருபோதும் மேன்மை பாராட்டவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை போல கடவுளுக்காக ஊழியம் செய்த, அவ்வளவு கடினமாக ஊழியம் செய்த மனிதர்களை பார்க்க முடியாது. அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்திருக்கிறாங்க, நிறைய பேர் ஊழியம் செய்திருக்கிறாங்க. ஆனா பவுல் கடவுளுக்காக செய்த காரியங்கள் அநேகம் இல்லைங்களா. கிறிஸ்துவுக்காக வேற யாரும் இந்த அளவுக்கு அதிகமா பிரசங்கம் பண்ணினதில்லை என்று சொல்லி பார்க்கணும். அவ்வளவு பிரசங்கங்களை பவுல் பண்ணி இருக்கிறார். எத்தனை பிரயாணம், எத்தனை பாடு இல்லைங்களா. ஆத்துமாக்கள் மனமாற்றம் அடைவதற்கு ஏதுவானவைகளை இவரை போல எந்த மனிதனும் ஏற்படுத்தி வைக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அளவுக்கு இல்லைங்களா ஏற்படுத்தி வைத்திருந்தாலும் இவ்வளவு அளவுக்கு செய்தவர்களை நாம் பார்க்க முடியாது. அத்தனை காரியத்தை பவுல் செய்திருக்கிறார் இல்லைங்களா. உலகத்துக்கு இவரை மாதிரி எந்த மனுஷனும் அவ்வளவு நன்மைகளை செய்ததில்லை இல்லைங்களா. அவ்வளவு ஊழியங்களை செய்திருக்கிறார். பல இடம் பிரயாணப்பட்டிருக்கிறார் இல்லைங்களா. நம்ம வரலாற்றுல பார்க்கிற சபை பிதாக்களாக இருந்தாலும் சரி, சபை பிதாக்கள் பார்க்கிறோம் ஆரம்பத்துல 1ஆம் நூற்றாண்டுல இருந்த சபை பிதாக்களாக இருந்தாலும் சரி, சீர்திருத்தவாதிகளாக இருந்தாலும் சரி, 17ஆம் நூற்றாண்டுல நாம பார்க்கிற தூய்மைவாதிகளாக இருந்தாலும் சரி, இந்த காலத்துல வாழுகிற ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, சாதாரண விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, யாருமே அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த அளவுக்கு அவ்வளவு நன்மைகளை செய்ததில்லைன்னு சொல்லிப்பாங்க. அந்த அளவுக்கு அவருடைய ஊழியம் கடவுளுக்காக இருந்ததை நாம் வேதாகமத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம் இல்லைங்களா. அப்படி இருந்தும் தன்னுடைய ஆத்மாவை காப்பதற்கு
தன்னுடைய ஊழியத்தின் ஒரு சிறு பகுதியாக உதவும் என்று சொல்லி பவுல் நினைக்கல. நான் எவ்வளவு பிரயாசப்பட்டு ஊழியம் செய்திருக்கிறேன், ஆகவே அதெல்லாம் அதுல ஒரு சின்னதாவது என் ரட்சிப்புக்காக உதவும் அப்படின்னு சொல்லி பவுல் நினைக்கல. இல்லைங்களா? நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக என்று சொல்லி சொல்றார். அவர் செய்த ஊழியம் பெரியது கடவுளுக்காக, ஆனா அதை குறித்து அவர் மேன்மை பாராட்டாதவில்லை என்று சொல்லிப்பார். இன்னைக்கு நம்ம மனுஷங்கள்லாம் பாக்குறோம் இல்லைங்களா, சாதாரண ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லாததையெல்லாம் செஞ்சு போட்டு அதை மேடை ஏறி 1 மணி நேரம் பேசிக்கிட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இல்லைங்களா இருக்கிற காலத்துல அந்த பட்டியலை பாருங்க, படிச்சு பார்த்தீங்கன்னாலே ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா. எத்தனை அடி, எத்தனை வேதனை. ஒரு ராத்திரி முழுவதும் கப்பல்ல இருந்தோம்னு சொல்றாரு இல்லைங்களா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பாக்குறோம் இல்லைங்களா, ரோமாபுரிக்கு போற வழியில ஒரு பெரிய புயல் வந்துருது, பொழைப்பமா மாட்டமான்னு வழியே தெரியாம ஒரு ராத்திரி, இப்படி பல இடங்கள்ல அவர் அலமோதி இருக்கிறார் இல்லைங்களா. ஆனா கடவுளுடைய ஊழியத்திற்காக அப்படி பிரயாசப்பட்டு அவர் அந்த வேலைகள்லாம் செய்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா. அவ்வளவு உழைத்திருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஆனா அந்த ஊழியம் தனக்கு ஒரு சின்ன விதத்திலேயாவது உதவும் அப்படின்னு சொல்லி அவர் ஒருபோதும் நினைக்கவில்லை இல்லைங்களா. சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக சொல்லி சொல்றோம். இதை நம்ம கத்துக்கணும் இல்லைங்களா. அடுத்து 3வதா பவுலுக்கு என்ன இருந்தது? பவுல் தன்னுடைய அறிவுத்திறனை குறித்து ஒருபோதும் மேன்மை பாராட்டவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். பவுலுக்கு இயற்கையாகவே சிறந்த வரங்கள் எல்லாம் இருந்தது. வரம்னு சொல்லும்போது அந்த திறமைகள் இல்லைங்களா. வரம்னா நம்ம வேற வரத்தை நினைச்சாதீங்க, திறமைகள்லாம் இருந்தது இல்லைங்களா. அவர் கமாலியன் பாதத்து அருகே கற்று வளர்ந்தவர் இல்லைங்களா. பழைய ஏற்பாட்டினுடைய பகுதிகள் எல்லாம் அவருக்கு நன்கு தெரிந்திருந்தது இல்லைங்களா. நல்ல படித்த மனிதர். அவ்வளவு திறமைகள் அவருக்கு இருந்தது இயற்கையாகவே. அதுக்கு பின்னாடி அவர் ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்னாடி பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அதிகமான வரங்களை அவருக்கு கொடுத்தார். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இன்னும் அதிகமான வரங்களை பவுல் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கணும். பவுலை பார்க்கும்போது அவர் ஒரு மிகப்பெரிய பிரசங்கி, வல்லமையான பேச்சாளர், ஆழமாக எழுதக்கூடியவர் இல்லைங்களா. அவருடைய எழுத்துக்களை குறித்து பேதுருவே சொல்றத பார்க்க இல்லைங்களா, தன்னுடைய நிருபத்தில் இந்த அளவுக்கு எழுதக்கூடியவர். அவர் எப்படி தன்னுடைய பேச்சுல சிறந்தவராக இருந்தாரோ அதே போல அவருடைய எழுத்துக்கள்லயும் அவர் சிறந்தவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்க. இந்த மனுஷனால யூதர்களிடத்திலையும் தர்க்கிக்க முடியும், புறஜாதிகளிடத்திலையும் தர்க்கிக்க முடியும். அவ்வளவு அறிவு இருந்தது. அறிவு இல்லைன்னா அதெல்லாம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஒன்றும் பேச தெரியாது, என்ன பேசுறதுன்னே தெரியாது. ஆனால் பவுலுக்கு அந்த திறன் இருந்தது. கடவுள் கொடுத்திருந்தார். அவருக்கு இயற்கையாகவே அவருக்கு கற்று வளர்ந்தது. அதோடு பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவ்வளவு திறமைகளை அவருக்கு கொடுத்திருந்தார். நம்ம பார்த்தா கொரிந்துல அவிசுவாசிகளிடத்திலும் அவர்னால் பேச முடியும். எருசலேமில் நம்ம பார்க்குறோம் பரிசேயர் இடத்துலையும் அவர் பேச முடியும் இல்லைங்களா. கலாத்தியர்ல பார்க்குறோம் சுயநீதிக்காரர் இடத்துலையும் பவுல்னால பேசி அருமையாக விவாதம் பண்ண முடியும். அவங்களுடைய காரியங்களை அவங்களுக்கு வெளிப்படுத்தி காட்ட முடியும். அவ்வளவு திறமைகள் இருந்தது. பரிசேயர்களே சாதாரணமாக நினைச்சக்கூடாது. பரிசேயர்கள் வேதத்துல பழைய ஏற்பாட்டை சிறந்த விதத்துல பின்பற்றுகிற பக்திமான்களாக அவர்கள் இருந்திருக்கிறத பார்க்குறோம். மாமிசத்தின்படி உயர்ந்த ஒரு நிலையில அவர்கள் இருந்திருக்கிறத பார்க்குறோம். அவர்களோடு அவ்வளோ எளிதில் பேசிட முடியாது, அவர்களோடு விவாதம் செய்து விட முடியாது. ஆனா பவுல்னால எருசலேம்ல பரிசேயர் இடத்துலையும் பேச முடியும் இல்லைங்களா. கொரிந்துவுக்கு போனா அவிசுவாசிகள் நிறைந்த அந்த ஒரு பெரிய பட்டணம், அது கப்பல் துறைமுகமெல்லாம் இருக்கிற பட்டணம், அநேக பாவம் நிறைந்த அந்த பட்டணம் இல்லைங்களா. அங்க சபை ஏற்படுத்தப்படுகிறது இல்லைங்களா. அப்ப கொரிந்துவில் இருக்கிற அவிசுவாசிகள் இடத்துலையும் பவுல்னால் பேச முடியும். கலாத்தியர்ல பாருங்க சுயநீதிக்காரர்களாக இருக்கு, அவங்களிடத்திலையும் பவுல்னால் பேச முடியும். அவ்வளவு திறமைகள் பவுலுக்கு இருந்தது இல்லைங்களா. அவர் ஆழமாக சத்தியங்களை அறிந்திருந்தார் என்று சொல்லி பார்க்க. தீர்க்க தரிசன வரத்தை பெற்றிருந்தார். வரப்போகிற காரியங்களை எல்லாம் பேசுவதற்கு ஆவியானவர் அவருக்கு உதவி இருந்தார். இவ்வளவு அறிவு பெற்றிருந்த பவுல் தன்னுடைய அறிவு தேவனுக்கு முன்பாக தன்னை நீதிமான ஆக்கும் என்று ஒருபோதும் எண்ணவில்லை. இவ்வளவு அறிவுகளும் இருந்தோம்
இது என்னை தேவனுக்கு முன்னாடி கொஞ்சம் நீதிமானா ஆக்கும் அப்படின்னு சொல்லி ஒருபோதும் நினைக்கவில்லை என்று சொல்லி பார்க்கணும். ஏன்னா அவர் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. பாருங்க எவ்வளவு அறிவு. இன்னைக்கு அறிவே இல்லாம நம்ம என்னெல்லாம் பெருமை அடிக்கிறோம் அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கணும் இல்லைங்களா? நம்முடைய பெருமை மேன்மை எதுவாக இருக்கணும்ன்றத நம்ம கத்துக்கணும் இல்லைங்களா? பவுலுக்கு இருந்த காரியங்கள், மேன்மை பாராட்டுவதற்கு அவர்கிட்ட காரியம் இருந்தது. மேன்மை பாராட்டுவதற்கு இல்லாமலேயே மேன்மை பாராட்டுகிற ஒரு நிலை சில நேரம் நம்ம கிட்ட இருந்துடும் இல்லைங்களா? ஆனா பவுலுக்கு எல்லாமே இருந்தும் மேன்மை பாராட்டவில்லை என்று சொல்லி பார்க்கணும். நாலாவதா, பவுல் தன்னிடத்துல இருந்த நல்ல குணங்களின் நிமித்தமாக ஒருபோதும் மேன்மை பாராட்டவில்லை என்று சொல்லி பார்க்கணும். பவுல் இடத்துல நல்ல குணங்கள் இருந்தது இல்லைங்களா? இந்த குணங்கள்ல சிலவற்றை நான் உங்களுக்கு பட்டியலிடுறேன். பவுல் ஒரு அன்பு நிறைந்த மனிதர் என்று சொல்லி பார்க்கணும். அவர் எவ்வளவு மென்மையாக அன்போடு பேசி இருக்கிறார் என்பதை அவருடைய நிருபத்தை நம்ம வாசிக்கிற போது தெரிந்து கொள்ளலாம். அவர் எந்த அளவுக்கு அன்புடையவர் என்று சொல்லி. ஒரு தாய் தன் குழந்தையின் மீது அன்பா இருக்கிறது மாதிரி அவர் ஆத்மா மீது அன்பா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அன்பு. பிலிப்பியர் நிருபத்தெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா? அவர் எழுதின எல்லா நிருபத்தையும் பார்த்தா அது தெரிய பவுல் எவ்வளவு அன்பு உடையவர் என்று சொல்லி பார்க்கலாம். அதோடு இன்னொரு குணங்களை பார்ப்போம். ரெண்டாவதா அதுக்குள்ள பவுல் மிகுந்த தைரியமுள்ள மனிதர் என்று சொல்லி பார்க்கணும். சத்தியத்துக்கு விரோதமா வருது யாரா இருந்தாலும் அவர்களை எதிர்த்து நிற்க அவர் தயங்காதவர் என்று சொல்லி பார்க்கணும். அவர் மிகுந்த மனதைரியம் உள்ளவராக இருந்தார். ஆத்தும ஆதாயத்துக்காக எந்த ஆபத்து வந்தாலும் கவலைப்படாதவராக, எதிர்த்து அதுக்கு முன்பாக நிற்கிறவராக, மனதைரியம் உடையவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கணும். அதனுடைய குணாதிசயங்கள்ல ரெண்டாவதா நம்ம பார்க்கணும் சரிங்களா? அடுத்து மூணாவதா பவுல் தன்னைத்தானே வெறுக்கிற மனிதராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கணும். பாருங்க, நம்ம இப்போ வாசிக்க கேட்டோம் கொரிந்தியர்ல பசியிலும் தாகத்திலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் விழிப்பிலும் உபவாசத்திலும் அவர் தன்னை வெறுத்து கிறிஸ்துவை பின்பற்றினார் என்று சொல்லி பார்க்கணும். பவுல் தன்னைத்தானே வெறுக்கிற மனிதராக இருந்தார். அவருடைய குணாதிசயங்கள்ல இதுவும் ரொம்ப முக்கியமானது. நாலாவதா பவுல் மிகுந்த தாழ்மையுள்ள மனிதராக இருந்தார். அவருடைய குணாதிசயங்களை நம்ம பார்க்கும்போது பவுல் சொல்றாரு, அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவன், பாவிகள்ல பிரதான பாவி அப்படின்னு தன்னை குறித்து அவர் எண்ணினதை பார்க்க. தாழ்மையுள்ள மனிதராக அவர் இருந்தார் என்று சொல்லி பார்க்க. பெருமை பாராட்ட நினைத்திருந்தா பெருமை பாராட்டு, ஆனா அவர் தாழ்மையுள்ள மனிதராக இருந்தார். பாவிகளின் பிரதான பாவி நான் அப்படின்னு சொன்னார். அஞ்சாவதா பவுல் ஒரு ஜெபிக்கிற மனிதராக இருந்தார். அவர் எழுதின ஒவ்வொரு நிருபத்தையும் நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் என்று சொல்லி. ஜெபத்தோடு தான் எல்லா நிருபத்தையும் ஆரம்பிப்பார். அப்ப பவுல் ஒரு ஜெபிக்கிற மனிதராக இருந்தார். ஆறாவது அந்த குணாதிசயத்துல பார்த்தா பவுல் நன்றியுள்ள மனிதராக இருந்தார் என்று சொல்லி பார்க்க. அவருடைய சோத்திரங்களும் விண்ணப்பங்களும் எப்பவும் சேர்ந்தே இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்க. அவர் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறவராக, பெற்றுக்கொண்டதுக்கு நன்றி செலுத்துகிறவராக அவர் இருந்தார். நன்றியுள்ள இருதயம் அவருக்கு இருந்தது. ஆகவே முதல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அதுக்கப்புறம் தான் அவர் விண்ணப்பம், இரண்டும் இணைந்தே இருக்கிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப பவுல் தன்னிடத்துல இருக்கிற நற்குணங்களுக்காக பெருமை பாராட்டவில்லை என்று சொல்லி பார்க்க. அது மட்டும் இல்ல, இதுல அதாவது அவர்கிட்ட இருக்கிற அந்த நற்குணங்கள்னால இது கொஞ்சம் என்னுடைய ரட்சிப்புக்கு உதவும் என்று சொல்லி அவர் ஒருபோதும் நினைக்கல. அவர் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக என்று சொல்லி சொல்றேன். பாருங்க எவ்வளவு காரியம் இருக்கு பாருங்க பவுலுக்கு. பவுலுக்கு தேசிய சிறப்புரிமை இருக்குது. அவருக்கு அவர் செய்த ஊழியம் பெரியது. அவருக்கு இருந்த அறிவு திறன் பெரியது. இப்ப நம்ம பார்த்த அவருக்கு இருக்கிற நற்குணங்கள் எத்தனையோ உயர்ந்தது. இத்தனையும் இருந்தும்
பவுல் இதெல்லாம் எந்த விதத்திலேயும் தன்னுடைய ரட்சிப்புக்கு சிறிதும் கூட உதவும் என்று சொல்லி அவர் நினைக்கல. சரிங்களா? அடுத்தது பவுலுக்கு மேன்மை பாராட்டி கொள்ளுவதற்கு இருந்த 5வது காரியம் என்னன்னா, சபை காரியங்கள்ல தன்னுடைய செயல்பாடு குறித்து பவுல் ஒருபோதும் பெருமை அடைந்ததில்லை என்று சொல்லி பார்க்கணும். தலைமைத்துவம், சபை காரியங்கள்ல தனது செயல்பாடு குறித்து பவுல் ஒருபோதும் பெருமை அடைந்ததில்லை என்று சொல்லி பார்க்கணும். சபையில சிறப்பா செயல்பட்டவர்கள் யாரையாவது நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா அதற்கு பவுல் என்கிற மனிதனைத்தான் நாம் சொல்ல முடியும், இல்லைங்களா? அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலனாக அநேக சபைகளை ஸ்தாபித்தார் என்று சொல்லி பார்க்கணும், இல்லைங்களா? நிறைய சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார். பிலிப்பி சபை, கலாத்திய சபை, இல்லைங்களா? இப்படி ஒவ்வொரு சபையும் அவர் ஏற்படுத்திக்கிட்டு வரதை பார்க்கணும், இல்லைங்களா? அத்தனை சபைகளை ஏற்படுத்தியிருக்கிறார். தலைமைத்துவம், அதோடு அநேக ஊழியர்களை அவர் நியமனம் செய்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்க. உதாரணத்துக்கு தீமோத்தேயு, தீத்து, இன்னும் அநேக மூப்பர்களை அவர் நியமனம் செய்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்க. ஆவிக்குரிய இருள் இருந்த இடங்கள்ல எல்லாம், சூழ்ந்திருந்த இடங்கள்ல எல்லாம் அவர் ஆராதனையை தொடங்கி வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்க. மோசமான நிலையில் இருந்த இடங்கள்ல கடவுளுடைய வார்த்தை சொல்லி அங்கே சபை ஏற்படுத்தப்பட்டு அங்க தொடர்ந்து ஆராதனை நடக்கும்படியாய், கடவுளை மகிமைப்படுத்தும்படியாய், இந்த வெளிச்சம் பிரகாசிக்கும்படியான காரியங்களை எல்லாம் கடவுளுடைய உதவியோடு அவர் செய்து வைத்திருக்கிறார், இல்லைங்களா? வளர்ந்து வருகிற சபைகள்ல ஒழுங்குகளை மேற்கொள்வதற்கு பயிற்சி கொடுத்திருக்கிறார், ஒரு மிஷினரி, இல்லைங்களா? எல்லா சபையில ஏற்படுத்தி பயிற்சி கொடுத்திருக்கிறார் வளர்றதுக்கு, இல்லைங்களா? ஆனா அவர் என்னைக்காவது, இல்லைங்களா, தனது ஊழியத்தை குறித்தோ சபையில தான் ஒரு முக்கிய புள்ளியாக செயல்பட்டதை குறித்தோ பெருமை பாராட்டியதில்லை என்று சொல்லிப்பார். அவருடைய ஊழியத்தை குறித்தோ சபையில் அவர் ஒரு முக்கியமான புள்ளியாக செயல்பட்டதை குறித்தோ பெருமை பாராட்டவில்லை என்று சொல்லிப்பார். சபைக்காக தான் செயல்பட்டது தன்னுடைய ரட்சிப்புக்கு சிறிதளவாவது உதவும் என்று சொல்லி அவர் ஒருபோதும் நினைக்கவில்லை. அதனால் பெருமை கொள்ளவில்லை என்று சொல்லி பார்க்க. சபைக்காக இத்தனை காரியம் நான் செய்திருக்கிறேன், ஆகவே அது என்னை நீதிமான ஆக்கும் என்று சொல்லியோ, என் பாவங்களை அகற்றும் என்று சொல்லியோ, தேவன் தன்னை ஏற்றுக்கொள்வதற்கு அதெல்லாம் உதவியாக இருக்கும் என்று சொல்லியோ பவுல் ஒருபோதும் நினைக்கவில்லை. அவர் சொல்றாரு, எதிராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக என்று சொல்லி சொல்றார். அப்போஸ்தலனாகிய பவுலே மேன்மை பாராட்டாத போது நாம நம்ம இடத்துல இருக்கிற எதை குறித்து மேன்மை பாராட்டு? இப்ப நீங்களே உங்களை கேட்டுப்பாரு, உங்கள்கிட்ட எவ்வளவு திறமை, அறிவு, இல்லை? இத்தனை காரியங்களும் கொண்ட பவுல் மேன்மை பாராட்டலைன்னு சொல்றார். எனக்கு சிலுவை தான் மேன்மை அப்படின்னு சொல்றார். வீட்டுல ஒண்ணுமே இல்லாம மேன்மை, பெருமை, இல்லைங்களா? பெருமை ரொம்ப மோசமானது, இல்லைங்களா? பவுலுக்கு இவ்வளவு காரியம், இந்த 5 காரியத்தை நீங்க நான் உங்ககிட்ட காட்டியிருக்கேன், இல்லைங்களா? பவுல் பார்க்கிறோம், பவுல் தேசிய உரிமை பெற்றவர், அந்த சந்ததியில பிறந்தவர், அவர் கடவுளுக்காக செய்த ஊழியம் பிரயாசம் பெரியது, அவருடைய அறிவு திறன் பெரியது, அவருடைய நற்குணங்கள் உயர்ந்தது, அவருடைய அந்த சபை தலைமைத்துவம் செயல்பாடுகள் அது பெரியது. பல சபைகளை ஏற்படுத்தி இருக்கிறார், பல இடங்களுக்கு பிரயாணப்பட்டு இருக்கிறார், பார்க்குற இல்லைங்களா? பல ஊழியக்காரர்களை நியமிச்சிருக்கிறார். இத்தனை காரியங்கள், இல்லைங்களா? மாலில் இருந்தால் வருஷம் போட்டுருவாங்க, ஒரு லிஸ்ட் போட்டு ஊழியக்காரர் அங்கே போனார், இங்கே போனார், வானத்துக்கு ஏறி போனார் அப்படின்னு சொல்லி வருஷப்படுத்துவாங்க, இல்லைங்களா? மற்றவங்க வருஷப்படுத்த வேண்டியதில்லை, அவரே வருஷப்படுத்திக்குவார், இல்லைங்களா? நான் அங்கே போகையில் இங்கே போகையில் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைங்களா? ஆனால் பவுலுக்கு இவ்வளவு திறமைகள் இருந்தோம், பவுல் அதை குறித்து பெருமை பாராட்டலைன்னு சொல்லி பார்க்க. இப்ப நம்மள யாராவது இல்லை பவுலோட நான் கொஞ்சம் சிறந்த மனுஷன், எனக்கு பெருமை பாராட்டுறதுக்கு இடம் உண்டுன்னு சொல்லி நம்மள யாராவது சொல்ல முடியுமா? நினைச்சுப்பார். இப்ப பவுலுக்கு இவ்வளவு திறமைகள் இருந்தும் பவுல் ஒருபோதும் அதை குறித்து மேன்மை பாராட்டவில்லை. அது தன்னுடைய ரட்சிப்புக்கு சிறிதளவும் உதவும் என்று அவர் நம்பவில்லை என்று சொல்லிப்பார். அதெல்லாம் கடமை, பொறுப்பு, கடவுளுக்காக செய்ய வேண்டிய கடமை, பொறுப்பு, இல்லைங்களா? இதை நம்ம ஞாபகத்தில் வச்சு, இதுல இருந்து ஒரு 2 பயன்பாடுகளை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன்.
2 பயன்பாடுகள். ஒண்ணு, நாம் பவுலை போன்ற மனநிலை கொண்டவர்களா அப்படின்னு ஒரு கேள்வியோட முதல் பயன்பாட நம்ம பார்க்கலாம். நம்முடைய நல்ல குணங்களை குறித்து, இல்லை நம்மை நாமையே சில நேரங்கள்ல நாம திருத்தி கொண்டதை குறித்தோ, அல்லது நம்முடைய ஒழுக்கங்களை குறித்தோ, அல்லது நான் சபையில் அங்கத்துவராக இருக்கிறேன் அப்படிங்கிறத குறிச்சோ, அல்லது கிரியைகளையும் திறமைகளையும் நான் சார்ந்து இருக்கிறேன் அப்படிங்கிறத குறித்து நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க நிலை ரொம்ப மோசமான. அதெல்லாம் என்னுடைய ரட்சிப்புக்கு சிறிதும் உதவும், அது கடவுளுக்கு நேராக என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறோம். நாம் பவுலினுடைய மனநிலையை கொண்டவர்கள் அல்ல அப்படிங்கிறத நினைச்சுக்கோ. நம்முடைய பக்தி அப்போஸ்தலனுடைய பக்தியை போன்றது அல்ல. இன்றைக்கு நம்மளே அறியாம அதெல்லாம் நமக்குள்ள வந்துடும். சில நேரம் கவனமா இல்லை நீங்க அப்படின்னு சொன்னா, நான் நல்லா தானே பாட்டு பாடுறேன், நல்லா தானே ஆராதனைக்கு வருகிறேன், சரிங்களா, காணிக்கெல்லாம் செலுத்துறேன், ஜெபம் பண்றேன், இதெல்லாம் நான் செஞ்சிடறேன், ஆகவே இதெல்லாம் எனக்கு உதவும், என்னுடைய ரட்சிப்புக்கு உதவும் அப்படின்னு நினைக்கிற நிலைமைக்கு வந்துடும். சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் சில விஷயத்தை கடவுளுடைய துணையோடு திருத்தி கொண்டிருப்போம். சில விஷயத்தை திருத்தி இருப்போம். இந்த கோபமோ மற்ற காரியமோ ஏதாவது ஒரு ஒழுங்கு காரியங்களை நாம் செய்திருப்போம். அதையெல்லாம் செஞ்சுட்டு இதனால நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா நாம் அப்போஸ்தலருடைய மனநிலையை உடையவர்கள் அல்ல அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சு. அதெல்லாம் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அதெல்லாம் கடமை பொறுப்பு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. நம் கடவுளுக்கு ஆற்றுகிற ஏதேனும் பணிகள், ஊழியம், சபையாக ஒரு விசுவாசியாக இருந்து செய்கிற ஊழியமா இருந்தாலும் இதெல்லாம் நான் கடவுளுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கேனே, ஆகவே கடவுள் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போவார் அப்படின்னு நம்ம அது மேல நம்பிக்கை, அந்த கிரியின் மேல நம்பிக்கை வச்சோம் அப்படின்னு சொன்னா நம்மளை போல பரிதபிக்கப்படத்தக்கவர் வேற யாரும் இல்லை. பவுலுடைய மனநிலையை நாம் கொண்டவர்கள் அல்ல அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சு இல்லைங்களா. அப்ப சிலுவை குறித்து நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கு? ஆரம்பத்துல கேட்ட கேள்வியே நம்ம கேட்டோம் இல்லைங்களா. ஞாபகத்துல வச்சுக்கணும். நம்ம ஞானஸ்தானம் எடுத்ததுனாலேயோ, கர்த்தருடைய பந்தியில தொடர்ச்சியாக கலந்து கொள்றதுனாலேயோ, ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனையில விடாம கலந்துக்கிறதுனாலேயோ நமக்குள்ள பெருமை வந்துடும். அதை நம்பி அதை சார்ந்து நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேனே, நான் திருவிருந்துகளை கலந்துக்கிட்டு இருக்கேனே, நான் சபைகள்லாம் வந்துடுறேனே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு அதை உயர்வாக எண்ணிக்கொண்டு இன்னும் என்கிட்ட என்ன குறை இருக்குது அப்படின்னு நம்மளே சொல்லிக்கிற மாதிரி நிலைக்கு போயிடக்கூடாது இல்லைங்களா. சொல்லிக்கிற நிலை வரும். பாவத்தின் ஊடாக எல்லாம் நான் செஞ்சிருக்கேன், இன்னும் என்ன என்கிட்ட குறை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை நாமே நினைச்சு தேற்றி கொள்ளுகிற ஒரு நிலை வந்துவிடும். அப்படிப்பட்ட நிலை இருந்ததுன்னா நாம் பவுலுடைய மனநிலையை கொண்டவர்கள் அல்ல என்று சொல்லி பார்க்கணும். அதோடு அது புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்தவமும் அல்ல இல்லைங்களா. கிரியை செய்து கடவுளிடத்துல நாம் போக முடியாது. நாம் செய்கிற எல்லா செயல்களும் நாம் ரட்சிக்கப்பட்டதற்கான காரியங்களாக நாம் வெளிக்காட்டுகிற, அதன்படி வாழுகிற ஒரு வாழ்க்கையாக நம்முடைய கடமை பொறுப்பாக இருக்கிறதை தவிர அந்த கிரிகை அதனுடைய ஒரு துளி பங்கும் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கு. கிறிஸ்துவின் சிலுவையை தவிர, அதாவது அவருடைய சிலுவை மரணத்தை தவிர நமக்கு எந்த விதத்திலையும் பாவத்திலிருந்து விடுதலையோ ஆத்தும ரட்சிப்போ இல்லை என்று சொல்லி பார்க்கணும். எதை நினைச்சு பார்க்கணும். காலையில எழுந்து ஒரு நாள் நடக்கும்போது நாம எதை முதன்மைப்படுத்தி மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறோங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம்ம இன்னைக்கு அநேக நேரங்கள்ல சிலுவையை பற்றி நினைச்சு பார்க்கறதா, ஆண்டவருடைய பரிகார பலியை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கறதுல நம்முடைய நினைவுகள்லேயே அது வரதில்லை. நான் எந்திரிச்சு பாட்டு பாடணும், நான் சும்மா பைபிள் படிச்சுக்கணும் இல்லைங்களா, இதுதான் நினைவு. அப்படிப்பட்ட நிலை ரொம்ப மோசமானதுன்னு சொல்லி பார்க்க. பவுல் இதையெல்லாம் குறித்து உயர்வாக எண்ண மாட்டார். பவுல் கிறிஸ்துவின் சிலுவையை மாத்திரம்தான் உயர்வாக மேன்மையாக எண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா.
நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கு, நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்முடைய பக்தி நடவடிக்கைகள் எப்படி இருக்கு, அது ஆண்டவருடைய சிலுவை மரணத்தின் ஊடாக இருக்கிறதா அல்லது நம்முடைய சுயக்கிரியை சார்ந்து இருக்கிறதா அப்படிங்கிறது கேள்வி கேட்டு. திருவிருந்துல பங்கு பெறுறதுன்னா சும்மா வந்து அப்படியே ஒரு இதை சாப்பிட்டுட்டு போறது, ஆராதனை அப்படியே வந்து ஏதோ 2 பாட்டு பாடிட்டு போறது இல்லை. அதெல்லாம் செஞ்சிரும்னா நம்ம பரலோகத்துக்கு போவான்ட்டு வேதாந்த எழுதல். கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் தான், அதன் மூலமாக தான் நமக்கு மீட்பு, அதன் நிமித்தமாகத்தான் நம்ம இதையெல்லாம் செய்யறோம். நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் இதுதான் நம் முன்பாக இருக்க வேண்டும். நான் கிறிஸ்துவுக்குள்ள கடவுளை ஆராதிக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ள என் குடும்ப வாழ்க்கை நடத்துகிறேன், என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை நடத்துகிறேன். கிறிஸ்து உதவாமல் என்னுடைய கிரியைகள் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாது அப்படிங்கிற ஒரு தெளிந்த புரிதலும், ஒவ்வொரு காரியத்தை செய்கிற பொழுதும் ஆண்டவரை முதன்மைப்படுத்தி அந்த விதமாக சிந்தித்து செயல்படுகிறதும் தான் முக்கியம், இல்லைங்களா? அது இல்லாம நாம செய்கிற எந்த காரியமும் கடவுளுக்கு பிரியமா இருக்காது. அது எந்த விதத்துல நம்முடைய ரட்சிப்புக்காக இருக்கும் என்று சொல்லி நாம் நினைச்சோம் அப்படின்னா அது தவறானது. பவுல் சொல்றார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாது இருப்பேன். ஏன் நான் திருப்ப ரிப்பீட் பண்றது தெரியுங்களா? நம்முடைய மனதில் இதுதான் இருக்கும். நம்ம சொல்லிக்கணும் ஒவ்வொரு முறை நம்ம எதை குறித்து மேன்மை பாராட்டிக்கிட்டு இருக்கிறோம், வாழ்க்கையில எதை குறித்து நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நான் செஞ்சுட்டேன், ஆகவே எனக்கு அது போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? ரொம்ப கவனமா இருக்கணும். நாம் பவுலுடைய மனநிலை உடையவர்களா அப்படின்னு கேள்வி கேட்டு ஒரு நாளும் கேட்டுக்கணும். இந்த வசனத்தை நினைவுபடுத்தி நான் பவுலை போன்ற மனநிலை உடையவனாக இருக்கிறேனா, எனக்கு அந்த விதமான சிந்தனை வருதா, இல்லை வேறு சிந்தனைகள் வருதா? ஒரு நாள்ல ஒரு தடவையாவது நீங்க கடவுளுடைய சிலுவை மரணத்தை நினைச்சு பார்த்தீங்கன்னா, அதனால மீட்கப்பட்ட காரியத்தை நினைச்சு பார்த்தீங்கன்னா, பாட்டு பாடணும், பைபிள் படிக்கணும். அந்த பைபிள் எதுக்காக படிக்கணும்? பெருமைக்காக படிச்சுக்கிறதா, அறிவை வளர்த்துக்கிறதுக்காக படிச்சுக்கிறதா, இல்லை மற்றவங்களுக்கு நான் சொல்லணுங்கிறதுக்காக படிக்கிறதா? ஒரு பிரயோஜனம் இல்லை, இல்லைங்களா? நான் வந்து மற்றவங்கள விட நான் ரொம்ப குறைவா இருக்கிறேன், ஆகவே சீக்கிரம் நான் படிச்சு அறிவாளி ஆகணும், பிரயோஜனம் இல்லை, சரிங்களா? அந்த நினைவுகளோடு நாம் செய்கிற எந்த காரியத்திலும் பிரயோஜனம் இல்லை. நான் கிறிஸ்துவை குறித்து அறிய வேண்டும். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமாக எண்ணுகிறேன்னு பவுல் சொன்ன விதத்துல ஆண்டவருடைய அறிவுக்கு, ஆண்டவரை அறிகிறதற்காக நம்முடைய எல்லா காரியங்களும் இருக்க வேண்டுமே தவிர இந்த கிரிகையில நம்ம போயிடக்கூடாது. அது பெருமைதான். நம்ம செய்ய முடியாதுன்னு ஒருத்தர் செய்யறாங்க, அதனால என்ன பண்ணலாம், போட்டி போறாங்க. கிறிஸ்துவர்களுக்கெல்லாம் அது இருக்கக்கூடாது, இல்லைங்களா? கிறிஸ்துவர்கள் சந்தோஷப்படணும், நான் செய்ய முடியாததை அவர்கள் செய்கிறார்கள், நானும் இணைஞ்சு செய்யறேன் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனத்தோட இருந்து செய்யலாம். இல்லைங்களா? யாருக்கு இருக்கும்? பரிசுத்தவான்களுக்கு தான் இருக்கும். வேற யாருக்கு அப்படிப்பட்ட சிந்தனை வந்து விடாது. இப்ப முதல் பயன்பாடா நம்ம பார்க்கிறோம், நாம் பவுலை போன்ற மனநிலை கொண்டவர்களா? பவுலுக்கு இவ்வளவு காரியம் இருந்து அவர் ஒருபோதும் அதை குறித்து மேன்மை பாராட்டாத போது நான் மேன்மை பாராட்டுவது என்பது எவ்வளவு ஒரு மோசமான நிலை, என்னுடைய நிலையை அது வெட்ட வெளிச்சமாக காட்டுகிறது அப்படிங்கிறத நாம் ஒவ்வொருவரும் நினைச்சு பார்க்கணும். வாயை திறந்தாலே பெருமை பேசி, எதுக்கு எடுத்தாலும் நான் யாரு தெரியுமா, எப்படிப்பட்டவன் தெரியுமா, என்ன தெரியுமா, எங்கே பார்த்தாலும் பெருமை. இன்னும் சொல்ல போனா பெருமையா அப்படின்னு தெரியாம பெருமை பாராட்டுகிற ஒரு நிலை, அதை கூட நான் பார்த்திருக்கேன். ஆமா, சொன்னோம்னா இது பெருமையா அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா, இது பெருமை தான், வேற என்ன, இது பேரு பைபிள்ல நான் சொல்லுவேன் அடிக்கடி, இதுக்கு பேர் பைபிள்ல பெருமைன்னு சொல்லியிருக்கு. பெருமையா? அப்படியா? இதை நான் பெருமைன்னு நினைக்கலையே. பாருங்க, கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டாம, இல்லைங்களா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவை குறித்து மேன்மை பாராட்டாம, அவர் நமக்காக செய்து முடித்த காரியங்களை குறித்து நினைத்து பார்த்து நம்ம மேன்மை பாராட்டாம நம்முடைய சுய கிரியைகளை மேன்மை பாராட்டி கொண்டிருப்போமானா நாம் பவுலினுடைய மனநிலையை உடையவர்கள் அல்ல அப்படிங்கிறத நினைச்சோம். 2வது பயன்பாடாக நம்ம பார்க்கறது என்னன்னா, பவுலோடு சேர்ந்து நாமும் தாழ்மையை கற்றுக்கொள்ளுவோம். சுயநீதியை குறித்து நம்ம எப்பவும் எச்சரிக்கையா இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். உதாரணத்துக்கு
ஜேசி ரயில் சொல்றாரு, வெளிப்படையான பாவங்கள் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை அழிக்கிறது அப்படின்னு சொன்னா, சுயநீதியோ 10,000கணக்கான ஆத்துமாக்களை அழிக்கிறது என்று சொல்லி சொல்றார். வெளிப்படையாக மனிதன் செய்கிற பாவம் 1000 ஆத்துமாக்களை அழிக்கிறது என்று சொன்னா, அவன் 1000 ஆத்துமாக்கள் கெட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா வெளிப்படையான பாவத்தினால. சுயநீதியினால 10,000 ஆத்துமாக்களை அழிக்கிறது. சுயநீதி 10,000 ஆத்துமாக்களை அழிக்குது அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. சுயநீதி அவ்வளவு மோசமானது என்று சொல்லி சொல்றார். வெளிப்படையான பாவங்களை விட சுயநீதி ரொம்ப மோசமானது அப்படிங்கிறது சொல்றார் இல்லைங்களா. அப்ப அப்போஸ்தலன் ஆகிய பவுலோடு சேர்ந்து நாமும் தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். சுயநீதியை பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடும். சுயநீதி ரொம்ப ஆபத்தான, அது நமக்கே தெரியாத இருக்கிற ஒரு வைரஸ் மாதிரி இல்லைங்களா. வெளியே தெரிகிற புண் போன்றது அல்ல. வெளியே தெரிகிற புண்ணை ஆற்றிக்கொள்ளலாம். உள்ள மறைந்து கிடக்கிற ஒரு வைரஸ் மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமா அரித்து கடைசி நம்மளை மரணத்துக்கே கொண்டு போற மாதிரி இந்த சுயநீதிங்கிறது அவ்வளவு மோசமானது என்று சொல்லி பார்க்கறாங்க. வெளிப்படையான பாவங்கள் ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களை அழிக்கிறது என்றால் சுயநீதி 10,000கணக்கான ஆத்துமாக்களை அழிக்கிறது என்று சொல்லி ஜேசிரேல் சொல்றாங்க. சுயநீதி ரொம்ப மோசம். இப்ப நம்ம பவுலோட சேர்ந்து சிலுவையின் அடியில போய் அமர்ந்து நமக்குள்ள மறைந்திருக்கிற பெருமையை நாம் அகற்ற வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். சிலுவைக்கு நாம் போனாதான், இன்றைக்கு பாட்டு கூட பாடணும்ல, சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்தலை பாரு. அந்த சிலுவைக்கு போனாதான், அவருடைய அந்த மரணத்துக்கு நேராக நாம் அதை நோக்கி பார்த்தாதான் நாம யாரு, எப்படிப்பட்டவர்கள், என்னமான நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுமே தவிர, ஒரு கிறிஸ்துவன் இன்னொரு கிறிஸ்துவனோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்து ஒரு முடிவுக்கு வந்தானால் அவருடைய நிலை மோசமானது அப்படிங்கிறது மாதிரி. நம்மளே அறியாம சுயநீதிக்குள்ள போயிடும். அதான் ஜாக்கிரதையாக கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். அவர்களை விட நான் நல்லா இருக்கிறேன், அது போதும்ட்டு அடுத்தவங்களை ஒரு அளவாய் நாம் வைக்கவே கூடாது. சக மனிதர்களை நாம் அளவாக வைக்கக்கூடாது என்று சொல்லி பார்க்கலாம். இப்ப பவுலோடு சேர்ந்து நாமும் சிலுவையின் அடியில போய் அமர்ந்து நமக்குள் இருக்கிற மறைந்திருக்கிற பெருமையை அகற்ற வேண்டும் என்று சொல்லி பார்க்கலாம். நம்முடைய சொந்த குணங்களை குறித்து நம்ம வச்சிருக்கிற வீணான கருத்துக்களை நாம் அகற்ற வேண்டியது அவசியம். அதை தூர எரிஞ்சிடுறது ரொம்ப அவசியம். நம்மளை பத்தி நம்ம என்ன கருத்து வச்சிருக்கிறோமோ அதையெல்லாம் தூர தூக்கி போட்டுடணும். சிலுவையிட்ட போய் நின்று அவருடைய மரணத்துக்கு முன்பதாக, அவர் ஆற்றின காரியத்துக்கு முன்பாக நிறுத்தி நம்முடைய காரியத்தை தூக்கி எறிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அது மோசமான ஒரு அசிங்கம், அழுக்கு, அது அருவருக்கத்தக்கது. என்னுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்குதுன்னு சொன்ன மாதிரி ஏசாயா சொல்ற தூக்கி வேரோட புடுங்கி எறிந்து விடுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். சரிங்களா. பவுல் சொல்றார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாது இருப்பேனா. நம்ம இடத்துல நல்ல கிரிகள் இருந்தது அப்படின்னு சொன்னா அதுக்காக நம்ம கடவுளுக்கு நன்றி செலுத்துவர்களா இருக்கும். ஆண்டவரே, எனக்கு இந்த குணங்களை கொடுத்துருக்குறீங்க, நன்றி ஆண்டவரே, இந்த குணத்தின் நிமித்தமாக நான் பெருமை கொள்ளாதபடிக்கு எனக்கு உதவும் ஆண்டவரேன்னு சொல்லி கடவுளிடத்துல நன்றியையும் உதவியையும் எதிர்பார்க்க வேண்டியது அவசியம். பெற்றுக்கொண்ட காரியத்துக்காக நன்றியும், இந்த பெற்றுக்கொண்டதுல பெருமை வராதபடிக்கு ஆண்டவரிடத்துல தாழ்மையான உதவியை கேட்பதும் ரொம்ப அவசியம் இல்லைங்களா. அதோடு நம்ம முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் நாம் தேவனுக்காகவும் கிறிஸ்துவுக்காகவும் உழைக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே நேரத்துல அந்த உழைப்பு எந்த விதத்திலையும் எனக்குள் பெருமையை கொண்டு வந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அந்த உழைப்பின் மீது நான் ஒரு கணம் கூட என் நம்பிக்கையை வைத்து விடக்கூடாது. அந்த உழைப்பு என்னை பரலோகத்துக்கு கொண்டு போக போகிறது இல்லை அப்படிங்கிறதுல கவனமாக நம்ம உழைக்கணும். ஆனா அந்த உழைப்புல என்னை கொண்டு போறது கடவுளிடத்துல இயேசு கிறிஸ்துனுடைய பரிகார பலிதான். அதுதான் என்னை கடவுளுக்கு நேராக, பரலோகத்துக்கு நேராக கொண்டு போகும் என்பதை மறந்துடக்கூடாது. இப்ப நம்ம இடத்துல இருக்கிற சில நற்குணங்களை அதை நினைச்சு
நம்ம ஆறுதல் அடைகிறதோ, அல்லது நான் ஒழுங்காக சபைக்கு வந்துடுறேன், எல்லாம் சரியானதான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறதோ சரியானது அல்ல அப்படிங்கிறத நல்லா நினச்சிக்கணும். இது ஒரு வைரஸ் மாதிரி நம்மையே அறியாம அரிக்கும். கவனமா இருந்து நம்ம சிந்திக்கல அப்படின்னா நம்மளே அறியாமல் நமக்குள் இருக்கிற சில காரியங்கள் நிமித்தமாக உடனே ஒரு வீணான பெருமை சிந்தனை எல்லாம் வந்துடும் இல்லைங்களா? அதை ரொம்ப அக்யூட்டா பார்த்தாதான் தெரியும். உதாரணத்துக்கு ஒரு பழத்தை எடுத்துக்கிறோம். நம்ம பழத்தை வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம், சாப்பிட்றோம், டக்கு டக்குன்னு சாப்பிட்றோம். இந்த ஸ்கேன் பண்ற மாதிரி ஒன்று வச்சு அதை ஸ்கேன் பண்ணாங்க. அதுல பார்த்ததுக்கு அப்புறம் பழத்தை இதெல்லாம் வாங்கி திங்கிறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி அசிங்கமா தெரிஞ்சு பார்க்கணும். பார்த்தா பல இருக்கு. ஒரு சின்ன ஸ்கேனர் மாதிரி வச்சு டாக்டர் அப்படியே ஸ்கேன் பண்ணி காட்டினா அதுக்குள்ள புழுகு அப்படியே நின்றது தெரியும். அப்படி மேலேயே நின்று இல்லைங்களா? ஆனா அந்த பழம் ஃப்ரெஷ்ஷா இருக்குது. பார்த்தா புது பழமா இருக்கு, நல்லா பலன்னு இருக்குது, பார்த்தா சைனிங்கா இருக்குது. ஆனா அதுக்கு மேல அந்த புழு நின்றது தெரியுது, வைரஸ். இந்த மாதிரி நமக்கு வெளியில அப்படி தெரியலாம், நம்முடைய நடவடிக்கைகள் அதெல்லாம் பார்த்தா அப்படி. ஆனா உள்ள ஒரு வைரஸ் மாதிரி ஒண்ணு இருந்துகிட்டு இருக்கும். அதை கொல்ல வேண்டியது அவசியம். இதான் சுயநீதி. சுயநீதி ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஒருவேளை நீங்க இதெல்லாம் நினைச்சு ஆறுதல் அடைஞ்சுக்கிட்டு எல்லாம் சரியாதான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க என்ன விதமான அஸ்திவாரத்தின் மேல உங்களுடைய வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கணும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற மனிதன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுகிறவனுக்கு ஒப்பானவனா இருக்கிறான். இல்லைங்களா? புயலும் காற்றும் இல்லைங்களா, பெரிய புயலோ அல்ல பெரிய நீர்மட்டமோ வந்தாலும் கூட அது மேல மோதினாலும் அது கீழே விழாது என்று சொல்லி சொல்றாரு. புத்தி இல்லாத மனுஷன் மணலின் மேல் தன் வீட்டை கட்டுகிறவனுக்கு ஒப்பானவன் என்று சொல்லி ஒரு சின்ன காரியம் வந்தாலே அது விழுந்து போய்விடும் என்று சொல்லி சொல்றாரு. அப்போ நாம் என்ன விதமான அஸ்திவாரத்தின் மேல் நம் வீடுகளை கட்டி கொண்டு இருக்கிறோம்? கிறிஸ்து என்கிற அஸ்திவாரத்தின் மேல் நம்ம கட்டுறோமா, இல்லை நம்முடைய சுயநீதி என்கிற அஸ்திவாரத்தின் மேல் கட்டிக்கிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத கவனமாக நாம் பார்க்க வேண்டியது அவசியம். சரிங்களா? அதில் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய மரண நாள்லையோ அல்லது நியாய தீர்ப்பின் நாள்லையோ நம்முடைய நம்பிக்கைகள் எவ்வளவு பரிதாபகரமானதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம மாமிசத்தை நான் நம்பிக்கிட்டு இருந்தா அது எவ்வளவு பரிதாபமானதாக இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய மரண நாள்லயோ அல்லது நியாய தீர்ப்பின் நாள்லயும் நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்பதான் தெரியும் நம்ம எதை நம்பிக்கிட்டு இருந்தோம், ஐயோ எதை நம்பாம விட்டுட்டோம் அப்படிங்கிறது தெரியும் இல்லைங்களா? அதாவது பொதுவா இந்த உலகத்துல உடல்ல நல்ல ஆரோக்கியமும் ஒரு திடமானதாக இருக்கும்போது ஒரு மனிதன் தன்னுடைய நற்கிரிகளை நம்பிக்கொண்டு இருப்பான். அதே மனுஷன் வியாதிப்பட்டு வயதான காலத்துல பாத்தீங்கன்னா அந்த நம்பிக்கையை பற்றி சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை. அவனுடைய நற்குணங்கள்லாம் சிலது செய்ய முடியாது. ஒருவேளை அவனால ஆலயத்துக்கு போக முடியாம இருக்கலாம், ஒருவேளை அவனால பைபிளையே எடுத்து படிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படலாம், கை காலெல்லாம் நடுக்க எடுத்து கண்ணு தெரியாம போய் அவனுக்கு ஏற்படலாம். அவனால வாயை திறந்து பாடல் கூட பாட முடியாம இருக்கலாம், எதுவுமே பண்ண முடியாம எதையெல்லாம் நற்கிரியின்னு நினைத்து கொண்டு இருந்தானோ அதையெல்லாம் அவனால் செய்ய முடியாத ஒரு நிலைக்கும் போகலாம் இல்லைங்களா? இந்த உலகத்துல தாங்கள் சாதித்ததை பற்றி எண்ணுகிறவர்கள் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்கும் போது அதுல எந்த சிறப்பும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. நான் பெருசா சாதிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிற மனிதர்கள் ஆண்டவருடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்கும் போது அது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது அங்க வெளிச்சமாகும். ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது ஆகும். அதோடு ஆண்டவருடைய அந்த மகா பெரிய நியாயத்தீர்ப்பினுடைய நாள், இந்த வெளிச்சம் இந்த விதமான இவர்கள் நம்பிக்கொண்டு இருக்கிற காரியங்களை எல்லாம் வேறொரு கோணத்துல காட்டு. வித்தியாசமான டைரக்ஷன், ஒரு வித்தியாசமான கோணம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இவர்கள் இந்த கோணத்துல பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஆனா நியாயத்தீர்ப்பினுடைய அந்த வெளிச்சம் அது வேற கோணத்துல அதை காட்டும் இல்லைங்களா? அது எப்படியா இருக்கும் அப்படின்னா, இவங்க நினைச்சுக்கிட்டு இருந்த எவ்வளவோ காரியம் அது அற்பமானதுன்னு சொல்லி அது அழுக்கு படிந்ததாகவும் அந்த வெளிச்சத்துல பார்ப்பாங்க. நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்கும் போது எதெல்லாம் மேன்மை நினைச்சுன்னா அது ஒரு அற்பமானது,
அதோட அது அழுக்கு படிந்தது அப்படிங்கிறது அந்த வெளிச்சம் காட்டு நியாயத்தீர்ப்பினுடைய நாள். அநேகர் சொல்றாங்க இல்லையா, வேதத்துல ஏசி கிறிஸ்து சொல்லி காட்டுறாரு, அநேகர் அந்த நாள்ல நம்முடைய நாமத்தில் நிமித்தமாக அற்புதம் செய்தோம் அல்லவா, அதிசயம் செய்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவான்னு சொல்லுவாங்க. நானும் உங்களை அறியேன், அற்ப விசுவாசிகளே, என்னை விட்டு அகன்று போங்கள்னு சொல்லுவாருன்னு சொல்லப்படுது இல்லைங்களா. அந்த வெளிச்சம் காட்டு. இன்னைக்கு கோதுமைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அநேக விஷயம் ஆண்டவருடைய நாள்ல பதர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா. இங்க எதை தங்கம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அது வெறும் கசடு மாதிரி தெரியும். விளையாடப்பட்டதை தான் பெற்றுக்கிட்டு இருக்கிற நற்கிரிகளை சார்ந்து நாம் இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ரொம்ப அழுக்கு பிடிச்சி போய் இருக்கும் இல்லைங்களா. அப்ப நற்செயல்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்த பல விஷயங்கள் அது குறைபாடு நிறைந்ததாகவும் தவறானதாகவும் நியாயத்தீர்ப்பு நாள்ல இருக்கும். ரொம்ப கவனத்தோடு இருக்கு இல்லைங்களா. அப்ப நற்செயல் அப்படிங்கிறது தேவனுடைய தராசுல வைக்கும்போது அது பெருசா இருக்காது இல்லைங்களா. ஏன்னா நம்முடைய கிரியைகள் எல்லாம் குறைபாடு உள்ளது என்று சொல்லி பார்க்கணும். கிறிஸ்துவின் நிமித்தமாகவே நாம் கடவுளால் அங்கீகரிக்கப்படுகிறோம் இல்லைங்களா. சமாதான பலி குறித்து இன்னைக்கு பார்க்கறோம். இந்த ஆடு கொல்லப்படுகிறது, இந்த தலையின் மேல் கையை வைத்து அதை கொல்ல கடவாய். அப்போ நம்முடைய பாவங்கள் கிறிஸ்துவின் மேல் வைக்கப்பட்டு அவர் நம்முடைய பாவத்துக்கான நிவாரணமாக சிலுவையில் மரித்து உயர்த்ததின் நிமித்தமாகவே நமக்கு மீட்பு, சமாதானம், பிள்ளை என்கிற அந்தஸ்து, நீதிமானாகுதல் இதெல்லாம் கிடைத்ததே தவிர நாம் செய்த சிறு காரியத்தின் நிமித்தமாகவும் அது கிடைக்கவில்லை. ஆகவே நாம் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்புக்கு நாம் நன்றியுள்ள இருதயம் உள்ளவர்களாக ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி தொடர்ந்து நடக்கிறோம். அதைத்தான் நம்ம செய்யறோம். நாம் செய்த காரியத்தின் நிமித்தமாக கடவுள் நம்மை ரட்சிக்கல. ஆண்டவர் நம்மை ரட்சித்ததின் காரியமாக நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு அவருக்காக தொடர்ந்து அவருடைய வார்த்தையின்படி அவர் சொன்ன விதமாக நாம் நடக்கிறோம், பரிசுத்தத்துல வளர்றோம். அப்ப ஒன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க, சுயநீதி அது எந்த ரூபத்துல வந்தாலும் அதை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும் எல்லா டைரக்ஷன். சுயநீதி வரும், சுயநீதி வராமையில எந்த மனுஷனும் இருக்க மாட்டான் இல்லைங்களா. நாய் மேல கல்ல போட்டு பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் ஒரு நாயை அமைதியா படுத்து கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த நாயை ஒரு சாதுவான நாய், அதாவது ஒரு அமைதியான நாய் அப்படின்ட்டு நம்மளே முடிவு பண்ணக்கூடாது. அந்த நாய் மேல ஒரு கல்லை போட்டீங்கன்னா அதோடைய சுயரூபம் வெளியே வரும் இல்லைங்களா. அது மாதிரி நாம் ஒரு சுச்சுவேஷன்ல அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கலாம், நம்ம யாரு என்னங்கிறது ஒரு சூழ்நிலை வரும்போது வெளிக்காட்டி இல்லைங்களா. ரொம்ப கவனத்தோடு நம்ம வாழ வேண்டியது அவசியம். சுயநீதிகளை சிலுவை அண்டைக்கு கொண்டு போய் அதையெல்லாம் தூக்கி எறியும். சிலுவைக்கு முன்பாக வைத்து அதை பார்த்து அது எவ்வளவு கேவலமானது என்பதை உணர்ந்து அதையெல்லாம் அகற்ற வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்குறது. அது எந்த கோணத்துல வந்தாலும் அகற்றும். பவுலோடு சேர்ந்து நாமும் தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். இப்ப பவுலுக்கு எவ்வளவோ திறமைகள் இருந்தது இல்லைங்களா. பவுலுக்கு மேன்மை பாராட்டுவதற்கு எவ்வளவோ காரியங்கள் இருந்தது. ஆனா பவுல் அது நிமித்தமாக மேன்மை பாராட்டவில்லை. அவருக்கு ஒரு தெளிவான பார்வை இருந்தது. அப்ப இது எப்படி வரும்? சும்மா வந்துருமா? வேதத்தை அறிகிற அறிவு, கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவுல நாளுக்கு நாள் நம்ம வளர ஆரம்பிக்க ஒரு முதிர்ந்த அறிவு வர 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 அதுக்கு முன்னாடி மற்றவர்களை பார்த்து கொண்டிருந்த மனுஷன் தன்னை பார்க்க ஆரம்பிப்பான். தன்னுடைய நிலை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிருவான் இல்லைங்களா. அவன் முதிர்ச்சி, ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி வருது அப்படிங்கிறது அதுதான். உலக மனிதனே சொல்றான், மற்றவர்களை பார்க்கிறவன் அரை மனிதன், தன்னை பார்க்கிறவனே, மற்றவங்களுடைய குறைகளை பார்க்கிறவன் அரை மனிதன், தன் குறைகளை பார்க்கிறவனே முழு மனிதன் சொல்லி உலகத்தானே சொல்றான். எவன் தன்னுடைய குறையை பார்த்துக்கிறானா அவன் தான் முழு மனுஷன், மற்றவனுடைய குறையை பார்க்கிறவன் அரை மனிதன் என்று சொல்லி சொல்றான். தன்னை குறித்தும் தான் எப்படி இருக்கிறேன்னு சிந்திக்கிற பொழுதுதான் மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். பவுலுக்கு எத்தனையோ காரியம் இருந்தது சரிங்களா. பவுலு, நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டேன் தெரியுமா, நீ எல்லாம் இப்படி இருக்கிறீ, நான் உனக்கு இதை செய்யணுமா, அப்படி எல்லாம் பெருமை பாராட்ட ஆரம்பிச்சுட்டா எப்படி சபைகள் இருக்கும், எப்படி நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கும். அவருக்கு இருந்த நற்குணங்கள் பாருங்க.
ஒரு அன்பு நிறைந்த மனிதராக இருக்கிறார் இல்லைங்களா? ஜெபிக்கிற மனிதராக இருக்கிறார், நன்றி அறிதல் உள்ள மனிதராக இருக்கிறார். ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி நேசிக்குமோ அது போல ஒரு ஆத்மாக்களை நேசித்து நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இவ்வளவு இருந்தும் அதெல்லாம் குறிச்ச ஒரு மேன்மை பாராட்டு. அதுக்கு காரணம் யார்? அது இருப்பதற்கு காரணம் யார்? அதே பவுல் பாருங்க, ரசிக்கப்படத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது? கிறிஸ்தவர்களை பூரா கொல்றதுக்கு பார்த்தார். ஸ்தேவானை கொல்லும் போது அதுக்கு சாட்சியாக இருந்தவர் பவுல். இப்போ பவுலுக்கு மாற்றம் அது யார் கொடுத்தது? இயேசு கிறிஸ்து. அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் தான் அவருக்குள்ள ரட்சிப்பை கொடுத்து பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து தொடர்ந்து அவர் இந்த பரிசுத்த வாழ்க்கையில வாழும்படி உதவி இருக்கிறத பார்க்கணும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கிடைச்சிருக்கிற நல்ல காரியங்களுக்காக நம் கடவுளுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமே தவிர பெருமை உடையவர்களாக சுயப்பெருமை சுயநீதியை காட்டிக்கொண்டு வாழுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நினைச்சோம் இல்லைங்களா? ஆகவே பவுலை போன்ற மனத்தாழ்மையையும் மனநிலையையும் நாம் கொண்டவர்களாக இருக்கிற வரைக்கும் நாம் ஓய்வே எடுக்கக்கூடாது. அதை தான் நம்ம மனதில் நினைச்சு இந்த மாதிரி மனநிலையும் அந்த மாதிரி தாழ்மையும் நமக்கு வர வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஓய்வு என்பதே கிடையாது. அதுக்காக உழைக்கணும், அதுக்காக சிந்திக்கணும். நான் யாரு, என்ன, நான் எப்படி இருக்கிறேன், என்னில என்ன இருக்கிறது, தேவன் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார், நான் கிறிஸ்துவின் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன்னா என்னை குறித்தே நான் மேன்மை பாராட்டிக்கிட்டு இருக்கிறேன்னா அப்படிங்கிறதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். அதுதான் நம்ம இன்னைக்கு காரியத்துல கத்துக்கிறோம். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்டேன். கலாத்திய மக்கள் சுயநீதியை சார்ந்து போகிறாங்க ரட்சிப்புக்காக, பக்க வழியா வந்தேன். நான் பவுல் சொல்றாரு, நான் உங்களிடத்துல ஆரம்பத்துல சொன்ன சுவிசேஷம் தான், வேறொரு சுவிசேஷம் இல்லையே. இயேசு கிறிஸ்து அல்லாமல் உங்களுக்கு மீட்பு இல்லை. இயேசு கிறிஸ்துடைய சிலுவை பலி இல்லாமல் உங்களுக்கு மீட்பு இல்லை, எனக்கு மீட்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. நானோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்துல எப்பொழுது தொழிச்சுக்கிட்டு இருக்கட்டும். கடவுள் நம்மை நடத்தட்டும். தொடர்ந்து பரிசுத்தமா கடவுளுக்கு தெரியுமா வாழுவோம். சுயநீதியை சிலுவைகிட்ட கொண்டு போய் அகற்றுவோம். தொடர்ந்து இந்த உலகத்துல உப்பாக ஒளியாக இருந்து பிரகாசிப்போம். கடவுள் நமக்கு உதவுவார்.